எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த மதியான வேளையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆராதனை முடித்துவிட்டு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகள் பயன்படுத்த போகிறார்கள். இந்த தாளந்துகளை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிற தாராவி காஸ்பல் டீமையை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கப்படும். இப்பொழுது சின்ன பிள்ளைகள் பிகினர் செக்ஷன் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷெரில், ரெபேக்கா, ஜோஸ்லின், மேக்லின், ஜோயல்.
எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாமா? அடுத்தது இன்டரும் பிரைமரியும் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம். சரி, எல்லாரும் இன்னொருக்கா கை தட்டிடலாமா? இம்மா வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஒரு பிள்ளைகள் தனியாக வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக்லின் டாஃப்னி சோலோ சாங்.
ஆறுதல் தந்தெனக்கு மாறுதல் செய்தவரே, உமக்காக வாழ என்றும் ஆசைப்படுகிறேன். பாடி தேடி வந்தவரே, வாடி தேடி வந்தவரே, அப்பமாயிருந்த என்னை சிப்பமாய் மாற்றினீரே. அல்லேலூயா பாட்டு பாடி விண்ணங்கள் கடந்து சென்று நேச இயேசுபடியில வந்து அப்பாவும் மார்பில் சாய்ந்து அவர் முகம் பார்த்தால் போதும், அது அவர் முகம் பார்த்தால் போதும், அது ஒன்றே எனக்கு போதும். தேங்க்யூ. அடுத்தது டான்ஸ் ரீனி அண்ட் ஜோஸ்லின். இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, அட மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். கேளு. காதலர்கள் தினம் வந்தா பாக்கி எல்லாம் நிரம்பிருக்கும், நீச்சி எல்லாம் நிரம்பிருக்கும். டோய் உன்ன பையன் காத்திருப்பான், காத்து காத்து சோர்ந்து இருப்பான், வைத்திய போல தெரிஞ்சிருப்பான். டோய் நானும் ஒருத்தர காதலிக்கிற, அவருக்காக காத்திருக்கிற. ரொம்ப ரொம்ப நல்லவர். டோய் ரொம்ப ரொம்ப நல்லவர். வார்த்தை என்றும் மாறாதவர், உன்னே என்னையும் நேசிப்பாரு. டோய் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம்
நல்லா பண்ணாங்க. அடுத்தது வில்லியம் வியன்னா ஸ்பெஷல் சாங். Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing till the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship Your holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. Your heart is kind and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I keep on singing. There are 1,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship Your holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. கை தட்டலாமா எல்லாரும்? அடுத்தது சோலோ டான்ஸ் பை நித்திலா. தள்ளினவன் தள்ளினான் துக்கினவர் துக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால 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 யாரால. உம்மாலே கூடும் ஒருவராலே கூடும் ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும் ஒருவராலே கூடும் ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, இனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. லா 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 லா. தொட்டதுமை சுகமாக்கும்
வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர், தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினான், துக்கினான் நிறுத்தினான் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினான், துக்கினான் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துடிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துடிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. லா 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 லா. நம்ம கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து திருப்பி கிளாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ் பை ரெபேக்கா சோலோ சாங். அழகா வெளிச்சம் வந்து எடுத்த மடிக்குதே, புதுசா பட்டா பூச்சி மனசு படுக்குதே. அழகா வெளிச்சம் வந்து எடுத்த மடிக்குதே, புதுசா பட்டா பூச்சி மனசு படுக்குதே. என் ஹீரோ வந்தாச்சு ஹே 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 ஹே. உலகில் வெளிச்சம் அங்கிட்டு பிரைட்டா, உனக்கு இடுப்ப வந்துட்டு பிரைட்டா, சும்மா வாழ்க்கை தந்தாடே ஹே ஹே ஹே. உலகில் வெளிச்சம் அங்கிட்டு பிரைட்டா, உனக்கு இடுப்ப வந்துட்டு பிரைட்டா, சும்மா வாழ்க்கை தந்தாடே தந்தாடே. அன்பாலே உள்கையாடு நீப்பு வந்தாடே, உன் கல்லிந்து தூக்கி போட்ட அன்பை காட்டிடார். கடவடத்தி வட்டி காதல் பண்ண வித்து ஓடும்டா, இக்கட்ட நல்லா தேடி வந்த வாழ்க்கை வளம்டா. உலகில் வெளிச்சம் அங்கிட்டு பிரைட்டா, உனக்கு இடுப்ப வந்துட்டு பிரைட்டா, சம வாழ்க்கை தந்தாடே ஹே ஹே ஹே. உலகில் வெளிச்சம் அங்கிட்டு பிரைட்டா, உனக்கு இடுப்ப வந்துட்டு பிரைட்டா, சம வாழ்க்கை தந்தாடே தந்தாடே. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அடுத்தது லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ரியோ அண்ட் ரியா.
எல்லாரும் இன்னொருக்கா கை தட்டிடலாமா? ஓகே, சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இதோட முடிந்து அடுத்தது நம்ம டிஜிடி டீமை வெல்கம் பண்ணுவோம். காலையில் ஏற்கனவே 2 வாரத்தை தான் நம்ம வெல்கம் பண்ண முடிஞ்சது. இப்போ அடுத்தவங்க எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆப்ராம் அண்ணனை வெல்கம் பண்ணுவோம் டிஜிடி டீமை. அண்ணே வாங்க, எங்களோட டோக்கன் ஆஃப் லவ் ஒரு ஸ்மால் ரோஸ். செகண்ட் ரேனிஷ். எல்லாரும் கை தட்டி வெல்கம் பண்ணலாமே. ஜான் அண்ணா. லாஸ்ட் சீனி அண்ணே. தேங்க்யூ அண்ணா, உங்களோட டைம் எங்களுக்கு தந்ததுக்காக. அடுத்தது இவங்க எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அவங்களுக்கு. அவங்க தான் ஒரு அடுத்த நம்ம ஆக்டிவிட்டீஸ், நிறைய பப்பட் ஷோ வேறு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜீசஸ் வந்து அவனுக்கு ஒரு எனிமி இருந்தான். அவன் பேர் என்ன சொல்லுங்க? ஜீசஸ்க்கு எனிமி இல்லையா? யாரு? வேற என்ன பேரு? ஓகே, எனிமியே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏசப்பா வந்து ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு. அவர் பேர் என்ன? என்ன பேரு சொல்லுங்க? யூதாஸ், ஜூடாஸ். ஓகேவா? அப்போ ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த ஜூடாஸ் கூட ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஓ மை ஃப்ரெண்ட். ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா, என் சிநேகிதனே, எதற்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? ஒரு யூதாஸை பார்த்து. அவன் வந்து ஒரு பெரிய ஆண்டவரையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனை குறிச்சு கூட என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப எந்த அளவுக்கு ஏசப்பா வந்து எல்லாரையும் நேசிக்கிறாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப நம்மளும் எல்லாரும் மேல எப்படி இருக்கணும்? ரொம்ப அன்பா இருக்கணும். ஓகேவா? தம்பி வா, தம்பி முன்னாடி வா. நீ எல்லாரும் மேல அன்பா இருப்பியா? வா, வாங்க 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 வாங்க. எல்லாரும் மேலே அன்பா இருப்பியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, என் கையில வந்து நீ அன்பா இருக்கியா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ என் கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. திறக்கட்டுமா? பயப்பட மாட்டீங்களா? பாம்பு இது வந்து பயம் இல்ல? ஷோர்? திறக்கட்டுமா? ஓகே, தம்பிக்கு பயம் இல்லை. ஸோ இப்போ தம்பி வந்து அவனுடைய உள்ளத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்ல அன்பு இருக்கு அப்படிங்கறத அவன் என்ன சொல்றான்னா என்கிட்ட காட்டுறான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒரு வந்து இது என்ன பிடிச்சிக்கிடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். ஆனா ஒரு கட்டத்துல சாத்தான் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, என் உள்ளத்துல வந்து பொறாமை, விரோதம், பகை எல்லாத்தையும் விதைச்சி என் உள்ளத்துல இருக்கிற அந்த அன்பை வந்து அவன் என்ன பண்ணிருந்தான்? கொண்டு போயிருந்தான். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த அன்பை தாங்க. நான் வந்து எல்லாரையும் நான் நேசிக்கணுமா இப்படி வேண்டாமா? யாரை பார்த்தாலும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும். சரியா? அப்ப என் உள்ளத்துல இப்ப அந்த அன்பு இல்லை. ஆனா மறுபடியும் எனக்கு அந்த அன்பு வேணும். அப்ப நான் ஏசப்பாட்ட கேட்க, ஏசப்பா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? யாரோ ஒருத்தர் இந்த சைடு வாங்க பாப்போம். வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பாத்தீங்களா? இப்ப அந்த அன்பு என்கிட்ட இருக்கா? இல்ல போயிட்டலாம். ஆனா நான் ஏசப்பாட்ட கேட்க, ஏசப்பா எனக்கு மறுபடியும் என்ன பண்ணுங்க? அன்பு தாங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மேலே அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப அதே மாதிரி நான் எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும், எனக்கு அந்த அன்பை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்றாங்க? ஒரு அழகான ஒரு புதிய ஒரு ஹார்ட்டை கொடுத்து அந்த ஹார்ட்ல ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, நல்லா அன்பா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும். ஓகே, எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும். தேங்க்யூ. ஸோ இப்போ இதை குறித்து தான் ஒரு பாட்டு. ஓகேவா? அந்த பாட்டு நம்ம பாட போகிறோம். இங்கிலீஷ் பாட்டு. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்குமா எப்படின்னு சொல்லி தெரியல. சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. எவ்ரி பர்சன் இஸ் a gift of God. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எவ்ரி பர்சன் இஸ் a gift of God. I am a gift. You are a gift.
எவ்ரி பர்சன் இஸ் a gift of God. எத்தனை லைன் படிச்சீங்க இப்போ நீங்க? 3 லைன் படிச்சீங்களா? இப்போ நான் சொல்லாம நீங்க சொல்லிடுவீங்களா? ரெடி? 1 2 3 சொல்லுங்க. I am a gift, you are a gift. ஆகறோம் every person is a gift of God. அவ்வளவுதான், சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னும் 2 லைன் நான் சொல்றேன். I have a gift. சொல்லுங்க. I have a gift. You have a gift. Every person has a gift. அந்த 2 லைன் சொல்லுங்க. 1 2 3. A very special gift. Very special gift. Unique in all the world. யூனிக்னா புரியுமா? அப்படின்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த gift வந்து உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது. இட்ஸ் யூனிக். ஓகேவா? யூனிக் இன் ஆல் த வேர்ல்ட். சொல்லுங்க. எவ்ரி பர்சன் இஸ் a gift of God. அவ்வளவுதான். மறுபடியும் சொல்லுங்க. I have a gift. You have a gift. Every person has a gift. அதுக்கப்புறம் பர்சன் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒருத்தங்களை வந்து சந்திக்கும் போது ஸ்பெஷல் கிஃப்ட் டு ஷேர். ஒருத்தங்களை நம்ம யாராவது மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? கை கொடுப்போமா? கை கொடுத்துட்டு நம்ம சொல்லுவோம் வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் டு ஷேர். சொல்லுங்க. ஸ்பெஷல் கிஃப்ட் டு ஷேர் with everyone we meet. With everyone we மறுபடியும் meet. சொல்லுங்க. ஸ்பெஷல் gift to share. A special gift to share. With everyone we meet. With everyone we meet. Every person is a gift of God. Every person is a gift of God. ஒரு 3 லைன் மேல 3 லைன் கீழே. அவ்வளவுதான் சிம்பிளான பாட்டு. ஒரு தடவை நாங்க பாடி காட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? சோ அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா gift. அது என்ன gift அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தான் அந்த gift. ஓகேவா? Are you ready? Are you ready na? Oh yes அப்படி சொல்லணும். ஓகேவா? சத்தமா. Are you ready? Oh yes. Are you ready? Oh. Very good. Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I am a gift. You are a gift. Every person is a gift. A very special gift. Unique in all the world. Every person is a gift. Every person is a gift of God. Oh. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I have a gift. You have a gift. Every person has a gift. A special gift to share with everyone we meet. Every person has a gift. Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. சூப்பரா இருந்துச்சா பாட்டு? நல்லா இருந்துச்சா? சோ இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பாட போறோம். பாடலாமா? யாரெல்லாம் பாட வேண்டாம் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரெக்டா இருக்கீங்க. தட் மீன்ஸ் அட்டென்டிவா இருக்கீங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம் ஒரு தடவை. ஓகே? எவ்ரி பர்சன் இஸ் a gift of God. Once more. Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I am a gift. You are a gift. Every person is a gift. A
very special gift, unique in all the world. Every person is a gift. Oh, Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. சத்தம் கேட்கல வேகமா. A wonderful, Marvelous, wonderful, marvelous. ஓகேவா? I have a gift. have a gift. You You have a gift. have a gift. எல்லார்கிட்டயும் Every person has a gift, a special gift to share with everyone we meet. Every person has a gift. Oh, Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. சூப்பரா இருந்துச்சா பாட்டு? இப்போ நம்ம தாவீதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? டான்ஸ் ஆடி பாட போறோம். பாடலாமா எல்லாரும்? ஸோ எப்படி நீங்க ஆடுவீங்க? அண்ணன் மாதிரி இப்போ உங்களுக்கு முன்னாடி ஆக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் பாடும்போது ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அண்ணன் மாதிரி நீங்க பாருங்க. ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. ரெடி? ஓகே. நல்லா எல்லாரும் சத்தமா பாட்டு பாடணும். Every person is a gift of God. Every person is a gift of God. Oh, Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I am a gift. You are a gift. Every person is a gift. A very special gift, unique in all the world. Every person is a gift. oh, Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I have a gift. You have a gift. Every person has a gift. A special gift to share with everyone we meet. Every person has a gift. Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? இப்போ ஆக்ஷன். எல்லாரும் ரெடியா? சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி வந்தோன்னா வந்துருங்க. ஓகேவா? ரொம்ப பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க முன்னாடி கூட வந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்ஷன்ல உங்களுக்கு ஒருத்தர் மிஸ்ஸிங்கா இருக்கிறாரு. யார் அவர்? சொல்லுங்க பார்ப்போம். எப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. யார் அவங்க? யாரு? நிறைய பேர் புதுசா இருக்கீங்களோ? யார் வருவா நம்ம கூட ஆக்ஷன் பண்ண? ஒருத்தங்க வருவாங்க. எல்லாரையும் பயங்காட்டுவாங்க. அவங்க யாரது? யாரது? ஓகே, இப்போ அவங்களையும் நம்ம கூப்பிடுவோம். நம்ம முன்னாடி சேர்ந்து உங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எல்லாம் சின்ன பிள்ளைங்க இப்போ நீங்க பார்த்துக்கிடுங்க. பிறகு நம்ம அவங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ரெடி? சிம்பிளான ஆக்ஷன் தான். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பண்றதுக்கு. ஓகே, ரெடி? ஆமா, பெரியவங்களும் நிக்கலாம். நிக்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. Every person is a Please gift join. of God. Every சும்மா இப்படி கை மட்டும் தான் அப்படி செய்யணும். அவ்வளவுதான். பெரிய ஆக்ஷன் இல்லை. Every person is a gift of God. A wonderful, marvelous வெக்கப்படாதீங்க. gift. தைரியமா இருந்தீங்க. வெக்கப்படாதீங்க. A wonderful, marvelous gift. I am a gift. You have a gift. Every person is a gift. A very special gift, unique in all the world. Every person is a gift. Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift.
I have a gift. You have a gift. Every person has a gift. A special gift to share with everyone we meet. Every person has a gift. Oh, every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. சூப்பர். எல்லாருமே ட்ரெஸ்ஸிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கீங்க. பட்டு பாவாடை, பட்டு சட்டை, பட்டு வேட்டி பயங்கரமாக இருக்கு நீங்கள் அப்படி ட்ரெடிஷ்னலான. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாருமே சேர்ந்த ஆக்ஷன். அந்த சீஃப் கெஸ்ட்டையும் நம்ம முன்னாடி கூப்பிட்றோம். பயப்பட மாட்டீங்களா யாரும்? பாப்பா நீ தான் ரொம்ப தைரியமாக இருப்பல்ல. பொதுவாக நிறைய சின்ன பிள்ளைகள் தான் முன்னாடி இருந்தால் பயந்துரும். தைரியம் தானே? என்ன பேர் ஆகுங்க? பயப்பட மாட்டல்ல? பயப்பட மாட்டல்ல? அனுப்பு ரெண்டு. சரி ஓகே, ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், பிக் டீ கூட ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். பயப்படாங்க, யாரும் பயப்படாங்க, யாரும் ஒன்றும் செய்யாது. அது ஏசப்பா டைகர். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிக் டீ கூட ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை முன்னாடி கூப்பிட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் செஷன். ஸோ இந்த பாட்டில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாட்டில் என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? எவ்ரி பர்சன் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். இப்போ இந்த சர்ச்சில் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ இவங்க எல்லாருமே யாரு? ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு. சரியா? அப்போ யாருமே நமக்கு யாரு கிடையாது, எனிமி கிடையாது. எல்லாருக்கிட்டே நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், ஸ்நேகமா இருக்கணும். சரியா? ஸோ இந்த ஸ்நேகத்தை நீங்க சர்ச்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த கிஃப்டை ஷேர் பண்ணணும். அந்த கிஃப்ட் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஏசப்பா. சரியா? ஓகே ஆக்ஷன் ரெடி. வாங்க வாங்க வாங்க, யாரெல்லாம் வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டைகர் கூட ஆக்ஷன் பண்ணலாம். Every person is a gift of God. Oh, every person is a gift of God. Hey, every person is a gift of God. A wonderful, marvelous gift. Super. A wonderful, marvelous gift. I am a gift. You are a gift. Every person is a gift. A special gift. Unique in all the world. Every person is a gift. Oh, every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I have a gift. I have a gift. You have a gift. Every person has a gift. A special gift to share with everyone we meet. Every person has a gift. Oh, every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ லாஸ்ட் சான்ஸ். எல்லாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டைகர் கூட ஒரு தடவை ஆக்ஷன் பண்ண போகிறோம். அதோட சாங் டைம் க்ளோஸ். ஓகே. ஸோ யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்க? எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வாங்க, எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வாங்க. யாரெல்லாம் வர முடியுமோ வந்துருங்க. அப்படியே முன்னாடி நில்லுங்க. எல்லாரும் அப்படி சும்மா அப்படி நிற்கக்கூடாது. ஸோ இப்போ எல்லாருமே முன்னாடி வந்தாச்சு. டைகரை டச் பண்ணாதீங்க, கடிச்சிரும். டச் பண்ணாதீங்க. ரொம்ப கோபமான டைகர். அன்பாக இருந்தால் தான் அன்பாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஒரு தடவை நம்ம ஃபைனலாக ஆக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஆக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிடுங்க, அங்கே இருக்காங்க. சரியா? ரெடி? சின்ன பிள்ளைங்களை முன்னாடி விட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க பின்னாடி வந்துடுங்க. ஓகே. பின்னாடி இன்னும் இடம் இருக்குது, பின்னாடி இன்னும் இடம் இருக்குமா, பின்னாடி வந்துடுங்க. ரெடி? ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ரெடி ஸ்டார்ட். சூப்பர் குட்டி தம்பி, நல்ல டான்ஸ் ஆடுறான். Every person is a gift of God. Every person is a gift of God. Oh, every person is a gift of God. A wonderful, marvelous gift.
a wonderful, marvelous gift. I have a gift, you have a gift. Every person is a gift. Wow. A very special gift, unique in all the world. Every person is a gift. Oh, Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. I have a gift. You have a gift. Every person has a gift. A special gift to share with everyone we meet. Every person is a gift. oh, Every person is a gift of God. Every person is a gift of God. Every person is a gift of God. A wonderful, marvelous gift. A wonderful, marvelous gift. சூப்பர். எங்களை விட அழகா பண்றீங்களே, சூப்பர் சூப்பர். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அழகான கிளாப் பண்ணிடலாமா? எங்களுக்காவது இடுப்புலாம் அசையாதான பிள்ளைங்களாம் நல்லா இடுப்புலாம் நல்லா அழகாக அசைச்சு சூப்பராக பண்ணுறாங்க. தேங்க்யூமா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். உட்காருங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி டைகர் என்ன பேச போகிறாங்க கேட்கலாம். ஹாய் டைகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டைகர், உங்க பேர் என்ன டைகர்? நீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என் பேரு பெட்டி. வாவ், எல்லாரும் நம்ம பிக் டீக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பிக் டீ, உங்களுக்கு எதுக்கு பிக் டீன்னு பேர் வச்சிருக்காங்க? நான் பெருசா இருக்கேன்ல, ஓ, அதான் அதனால big பிக் டீயோ. டீ சரி சரி நாட் டைகர். வெரி குட் வெரி குட். சரி பிக் டீ, நீங்க எங்க இருந்து வாரீங்க, எப்படி வந்தீங்க, எங்க பிள்ளைகள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ணே, இன்னைக்கு நல்ல மழை. ஆ, நான் வந்து இந்த போர்வெளி இருக்குல்ல, போர்வெளி ஆமா. நேஷனல் பார்க், ஆ, அங்கதான் இருக்கேன். போரிவெளி நேஷனல் பார்க்கு இவங்களை பார்த்து. அப்படியா? ஆமா நல்லா அழகா கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லி கொடுங்க பிக் டீ, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது கொடுங்களேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. அண்ணே, ம் நான் படிக்கும்போது ம். ஜோமன்ட்டு பைபிள் வாசிட்டு படிப்பேன். ஓ, அப்படியா? ஆமா உங்களுக்கு ஸ்கூல்லாம் உண்டா பிக் டீ? ஆமா. என்ன சொல்றீங்க பிள்ளைகளா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்குன்னு. பாருங்க, பிக் டீக்கும் ஸ்கூல் இருக்கு. நம்ம கேட்போமா? கேளுங்க, நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஸ்கூல்ல எங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஏபிசிடி இருக்கு, ஆனா அவனா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பாருடா, ஆனா இப்படிலாம் இருக்குதா? என்ன மெயினா எங்களுக்கு ஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஓ, ஆக்டிவிட்டி தான் இருக்குமோ? சரி 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 எப்படி சரி. ஓடணும், எப்படி ஜம்ப் பண்ணணும், ஆ, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சூப்பர். எங்க பிள்ளைகளும் சூப்பரா அதெல்லாம் சொல்லி கொடுக்காமலே பண்ணிடுவாங்களே. அப்படிதானே பிள்ளைகளா? நீங்க நல்லா மங்கி மாதிரி ஜம்ப் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டு மங்கியும் ஆ, அங்கதான் இருக்கான் ஜங்கல்ல. சூப்பர் சூப்பர். சரி பிக் டீ, நீங்க பைபிள் வாசி ஜோம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பிள்ளைகளா, நீங்களாம் பைபிள் வாசி ஜோம் பண்ணுவீங்களா டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி? இவங்க டிவி பார்த்துட்டே படிப்பாங்க போல இருக்கு. அப்படியா? அப்படியா பிள்ளைகளா? பாருங்க, எங்க பிள்ளைகள் அப்படி கூட உண்மையை ஒத்துக்கிட்டு பரவாயில்ல, இனிமேல் அப்படி படிக்க மாட்டாங்க எங்க பிள்ளைகள். இப்போ நீங்க டிப் கொடுத்துட்டீங்களா? நாளையில இருந்து பாருங்க, டிவி மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் எங்க பிள்ளைகள் படிக்கும். அப்படிதானே பிள்ளைகளா? வெரி குட். வேற பிக் டீ, நீங்க எப்படி என்னது சாப்பிடுவீங்க? உங்களை பார்க்க ரொம்ப இதா இருக்கீங்க. எப்படி எதுவும் பிள்ளைகளுக்கு உளிஞ்சிட மாட்டீங்களா? இல்ல இல்ல, பயப்படாதீங்க. ஆ, நான் நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் தான். ஓ, வெஜிடேரியன் டைகரா? ஆமா, டாக்டர் சொன்னாங்க ஆ, ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டனா வயிறு வந்துருமா. ஐயோ, அப்படியா? அதனால நான் இப்போ வெஜ் தான் சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல, அதெல்லாம் நம்மள தப்பிச்சோம் இல்ல பிள்ளைல. நான்வெஜ்னா ஏதாவது ஒரு சின்ன, இப்போ ஒரு பையன் வந்து அதெல்லாம் புடக்குன்னு தூக்கி விழுங்கிருப்பாங்க, அதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். சரி பிக் டீ, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். Thank எங்க you. கூட உட்காந்து நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்க அண்ணன்மார ஸ்பெஷலா பிரியாணி பண்றாங்க பின்னாடி. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க நான் வெஜ்ஜை விட்டுட்டு இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் பிக் டீ. அப்படியா? சரி சரி, எப்படி கண்டிப்பா. பிக் டீக்கு பிரியாணி கொடுத்துடலாமா? ஆனா அவர் ஒரு அண்டா திம்பாரு.
கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிடுறேன். அப்படி கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கிடுவீங்களா? ஆ சரி பிக்டி, சரி அந்த சரி பீஸை மட்டும் தனியா எடுத்துட்டு ஆ சோறை மட்டும் சாப்பிடுறேன். ஓகே ஓகே சூப்பர். பிக்டி, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு வசனம் சொல்லி கொடுத்துட்டு போங்களா? உங்களுக்கு வசனம்லாம் தெரியுமா? ஆ எனக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்க எங்க டீச்சர், சண்டே கிளாஸ் டீச்சர். பாரு, வெரி குட். ஒரு வசனம் சொல்லி கொடுங்களா பிக்டி? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியன் சாப்டர் 6 verse 1. வெரி குட். யாராவது இது வந்து பயாட்டா சொல்ல வரீங்களா ஃப்ரண்ட்ல? வாங்க வாங்க, வெரி குட். ஒரு பாப்பா வராங்க. வேற தம்பி மாதிரி யாராவது வரீங்களா? வேற யாரும்? வாமா. பேர் என்னதுமா? ஆட்ரின். ஆட்ரின் இப்போ சொல்லுவாங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. வெரி குட் வெரி குட். ஓகே பிக்டி, பாத்தீங்களா நீங்க சொல்லி கொடுத்தோன்னே எங்க பிள்ளைகள் எப்படி சூப்பரா பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆமா சூப்பர். சரி சரி ஓகே பிக்டி. நான் வந்து ஒன்னு சொல்றேனே. சொல்லுங்க சொல்லுங்க இந்த ப்ளீஸ். வசனம் இருக்குல்ல, ம், இந்த வசனத்தின்படி நான் நடக்கேன், இவங்க நடப்பாங்களா? நீங்களா நடப்பீங்களா பிள்ளைகளா? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்களா கீழ்ப்படிய மாட்டீங்களா? பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் சத்தமே அப்படி இல்லை. இல்ல, எங்க பிள்ளைகள் மௌனமா இருந்தா அது வந்து ஓகேன்னு அர்த்தம். அப்படிதானே பிள்ளைகளா? ஆமா பாத்தீங்களா, அதால ஃபீல் படிவாங்க எங்க பிள்ளைகள். சொன்னீங்களா கீழ்ப்படுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் அங்க வரும்போது உங்க மம்மிட்ட எல்லாம் கேட்போம் கீழ்ப்படுறாங்களா, நீங்க கீழ்ப்படுவீங்களா? வெரி குட். ஓகே பிக்டி, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு எங்களுக்கு. நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. ஓகே, எல்லாருக்கும் பை. Thank you. Bye bye. ஓகே பை 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 Bye bye. See you. ஓகே, பெட்ரோல் பங்க்லாம் போயிருக்கீங்களா? எந்த பெட்ரோல் பங்க்லாம் போயிருக்கீங்க? என்ன இப்படி சிரிக்கீங்க? நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் பெட்ரோல் பங்கு போனீங்களான்னு கேட்கீங்க. இந்தியன் ஆயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏன் போயிருக்கீங்க? ஓகே, பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க அப்படி தானே? ஸோ இப்போ வந்து நான் ஒரு பெட்ரோல் பங்க் பேர் சொல்லுதேன். பேர் வந்து என்னென்னா பாரத் பெட்ரோலியம். என்ன பேர்? பாரத் பெட்ரோலியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, இந்த பாரத் பெட்ரோலியம்ல ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? இதை வாசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஸ்லோகன் எல்லாருக்கும் ஒன்று. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சின்ன வேர்டிங் இருக்கும். அதே மாதிரி இந்த பாரத் பெட்ரோலியம்லேயும் ஒரு வேர்டு எழுதியிருக்கும், ரொம்ப முக்கியமாக எழுதியிருக்கும். யாராவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன கலக்கிட்டீங்க போங்க, பரவாயில்ல. அண்ணன் தான் இருக்காங்க. அண்ணன் உங்கள் பேர், அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். அந்த ஒரு அண்ணன் இருக்காங்க பாரு. அண்ணன் அடிக்கடி பாரத் பெட்ரோலியம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, என்ன வேர்டு சொன்னாங்க அண்ணன்? எல்லாருக்கும் கேட்டுச்சா? கேட்கலையா? அந்த வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா பியோர் ஃபார் ஷுவர். சொல்லுங்க, பியோர் ஃபார் ஷுவர். அப்படின்னா எங்க பெட்ரோல்ல எந்த ஒரு கலப்படமே இல்லை, நாங்க ஷுவரா சொல்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்காக இந்த வேர்டை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ஹார்ட், இது வந்து நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஹார்ட். இந்த ஹார்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பியோரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம கையில ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 5 ஒரு அழகான வசனம் இருக்கு. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, இருதயத்தில் சூப்பர், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் யாரு? ஸோ இந்த இருதயத்தை நீங்க பியோர் ஃபார் ஷுவரா நீங்க என்ன பண்ணணும்? வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஹார்ட், உங்களுக்கு அருமையான ஹார்ட். ஸோ பலூன் மூலமா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், பண்ணி காட்டுறேன். யாருக்கு இந்த ஹார்ட் வேணா வாங்கிக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஜாக். சரியா? ஸோ நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு புதுசா இருக்கும். நம்ம ஜாக்கை கூப்பிட்டுலாமா முன்னாடி பேசுறதுக்கு? ஜாக்கை கூப்பிடலாமா? எல்லாரும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி? ஜாக், எல்லாரும் சொல்லுங்க ஜாக். நல்லா ஃபாஸ்டா, கம் ஆன். ஜாக் வந்து காதுல நிறைய மருந்துலாம் போட்டு வச்சிருப்பாரு. அவர் காது செவிடு பார்த்து நல்லா கேட்கணும். ஜாக், ஜல்தி आओ. जैक, खाना खाने का टाइम हो गया, சீக்கிரமா வா.
என்ன கேட்கல? ஜாக் எட்டே ஆச்சா. இது என்ன லாங்குவேஜ்ல நீங்க கூப்பிட்டீங்க? இது வந்து மராட்டி லாங்குவேஜா இல்ல ஹிந்தி லாங்குவேஜா? எதுவுமே கிடையாது. ஆனா மார்வாடியில இந்த பாஷை சொல்லுவாங்க, எட்டே ஆஜா அப்படின்னு சொல்லி. சரி, அது அவனுக்கு அதுவும் புரியல போல இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ் ட்ரை பண்ணுவோம். ஜாக் ஐயா ஆவிஜோ. இது என்ன லாங்குவேஜ் கூப்பிட்டீங்க? குஜராத்தி அவனுக்கு தெரியல போல இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ். ஜாக் சீக்கிரமா வா. ஏன்னா நம்ம ஊருக்காரர்ல அவர் தமிழ்காரர். தமிழ் லாங்குவேஜா தெரியுமான்னு கேட்டான். அவருக்கு அதுவும் புரியல. மறுபடியும் ஜாக். வாரங்க. டேய் வெளியே வெயிலாடா அடிக்குது. ஸ்டைலுக்கு நீ உன் கண்ணாடியை போடணும். ஏன் கண்ணாடியை போட்டு வந்திருக்கான்? யாரோ உனக்கு கண்ணாடி தாரேன்னு இருக்காங்க. பரத்தால இருந்து சத்தம் வருது. உனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைஞ்சிட்டு. தேங்க்யூ பிரதர். 2 கண்ணாடி கொண்டு வாங்க. 2ஆ? டேய் ஒன்னு கிடைக்கிறது பெருசு உனக்கு, இதுல வேற 2ஆ? ஆமா வந்திருக்கல, எல்லாத்தையும் விஷ் பண்ணணும்ல. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ஆலா? காலையில இவங்க தான் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, அதுல குட் மார்னிங் டீச்சர்னு சொன்னாங்க. ஏனே நீங்க தானே அனுப்பி விட்டீங்க வீடியோல? ஆமா அண்ணா வீடியோ அனுப்பிவிட்டேன்னு உங்களுக்கு. ஓகேப்பா அதெல்லாம் விடு. ஏன் இன்னைக்கு லேட் ஆயிட்டு? என்ன சிம்பிள் கேள்வி கேட்டேன். ஏன் லேட் ஆயிட்டுன்னு கேட்கறது தவறான கேள்வியா? எப்படி முறைக்காம பாருங்க. அங்க பாருடா. ஏனே டிராஃபிக் 3 டிராஃபிக்கா? இல்லனே ஒரே ஒரு டிராஃபிக் தான். அதே டிராஃபிக்ல தான் நானும் வந்தேன். ஏனே நீங்க இங்க இருக்க கல்யாண்ல இருந்து வந்தீங்க. கல்யாண் இங்கேயா இருக்கு? கல்யாண் எங்க இருக்கு? கல்யாண் அங்க இருக்கு. நீ எங்க இருந்து வந்திருக்க? நான் தாராவி. அந்த தாராவியா? தாராவியும் கல்யாணம் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ உன்னை மன்னிச்சிருந்தேன், ஏன்னா நானும் டிராஃபிக்ல தான் வந்தேன். இப்போ அதெல்லாம் விடு. பாரு பசங்க எவ்வளோ சூப்பராக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக வந்திருக்காங்க. நீ மட்டும் ஜீன்ஸு ஷர்ட்டு. இங்கே ஏன்டா பேக்குற? அங்கே பாரு கேள்வி தானேடா கேட்டேன். நீங்க தான் என்கிட்ட சொல்லல. ஆமாம் ஏன்ட்டையும் அவங்க சொல்லலை. நானும் நல்லா வேஷ்டிலாம் உடுத்திட்டு வந்திருப்பேன், அதான் நானும் உன்ட்டு சொல்லலை. இப்போ அதெல்லாம் விடு. நேற்று நான் உங்கள் வீட்டு பெறத்தாலோடி வந்தேன். எதுக்குண்ணே? முன்னாலோடியும் வரலாமே. முன்னாலோடியும் வரலாம். நான் பெறத்தாலோடி வரும்போது தான் ஒரு சத்தம் கேட்டேன். என்ன வேண்டானே? ஏன்டா வேண்டாம்? என்ன உண்மை தெரிஞ்சிடானே? உண்மை தெரியட்டும். அவங்க வீட்டு பக்கத்துலோடி போனேன். அங்கே யாரோ சரி ஓகேன்னு சொல்லுதாங்க. அவங்களுக்கு ஓகே சொல்லிருமா? ஓகே. அந்த ஓகே இல்லை. சரி அப்போ அதை டாபிக் சேஞ்ச் பண்ணோம். உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது உங்கள் அம்மா ஒன்றா அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன வேண்டாம். எல்லாரும் அம்மாவும் அடிக்கிறாங்கடா. நானும் அடி வாங்கியிருக்கேன். யாரெல்லாம் அம்மாட்ட அடி வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்காதவங்க பொய் சொல்லுதாங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லார் கையும் தெரியுது. உங்கள் அம்மா மட்டும் ஒன்றும் அடிக்கலடா, எல்லாரும் அம்மாவும் எல்லாரையும் அடிக்காங்க. ஆனால் நம்ம தப்பு செஞ்சாதான் அடி விழும். அது உண்மைதான். இப்போ அந்த தப்புலாம் விடு. நீ என்ன தப்பு செஞ்ச? என்ன வேண்டாம். கேளுங்க. கேட்கணும் வேணுமா வேண்டாமா? தெரியணுமா தெரியாண்டாமா ஏன் அடிப்பட்டான்னு? கேளுங்க. நீங்க கேட்டாதான் அவன் சொல்லுவான், நான் கேட்டாலாம் சொல்ல மாட்டான். உண்மைதானேப்பா? கேட்பாங்க பாரு. கேளுங்க ஏன் அடிச்சாங்கன்னு. கேட்கலையா? சத்தமா கேளுங்க. என்ன யாரும் சாப்பிடல நினைக்கிறேன். அப்படியா? பெறத்தால பிரியாணி ரெடி ஆகுது. இவங்க சத்தமா கேட்டாதான் அவங்களுக்கு பிரியாணி. ஓகே கேளுங்க சத்தமா. இப்பதான் சத்தம் கேக்குதா உனக்கு? அவனுக்கு கேட்காதே. சத்தமா கேளுங்க. சொல்லுதே. உனக்கு ஸ்பெஷலா சொல்லுதே. எனக்கு உனக்கு தான் அடி விழுந்துச்சு, இவங்களுக்கா விழுந்துச்சு? நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்தா யாருக்காவது அடி விழுமா?
என்னதோ இருக்கு, இருக்கா இல்லையா? இன்னும் கேளுங்க என்ன ஸ்பெஷல்னு. அடிலாம் ஸ்பெஷல் ஆயிட்டு பாத்தியா? நான் சும்மா தான் ஒரு பாயிண்ட் விட்டேன். இப்போ அதெல்லாம் விடு, கோபப்படாத. யாம்மா அடிபட்ட? நீ படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்த. ஆன்சர் ரைட்டா? சூப்பர். என்ன கிஃப்ட் கொடுங்க இந்த பிள்ளைக்கு? டேய் அவ வசனம் சொல்லலடா, நீ அடிபட்டதை சொல்லுதா? சே ஓகே. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது காமிக் புக் படிப்பாங்களா? இல்ல. அப்போ எனக்கு அடி விழுந்தது ரைட்டா ராங்கா? என்ன வெக்கமா இருக்குனே. அடிபடும் போது வெக்கம் வரல, இப்போ என்னடா உனக்கு வெக்கம் வருது? இப்போ அதை விடு. நேத்து மம்மி அடிச்சாங்க, முந்தா நேத்து காலையில. வேண்டாம். வேணுமா வேண்டாமா? அதே எல்லாருக்கும் வேணும். ஏன்னா எல்லாரும் அடிபடுறாங்கல்ல, ரீசன் வேணும்ல ஏன் அடிபடுறோன்னு. வேண்டானே. அவங்க கேட்பாங்க, நீ பதில் சொல்லணும். கேளுங்க. கேட்கல, எனக்கே கேட்கல. உங்களுக்கு கேட்டுச்சா இருக்காது? அவங்களுக்கே கேட்கல. கேளுங்க ஏன் அடிபட்டான்னு சொல்லிடி. இதுல என்ன, எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரெல்லாம் அப்பாட்ட அடிபட்டிருக்கீங்க? நான்லாம் பெல்ட்ல வாங்கியிருக்கேன் தெரியுமா? 2-3 பேர் இருக்காங்க அடிபடலாங்காங்க. இங்க ஏன்டா பாக்க, உண்மையை சொல்லு. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அடி விழுமா? டேய் நான்லாம் வீட்டில் டப்பா வாங்கி சாப்பிட்றேன்டா, அடிலாம் விழல. வேற என்னதோ நடந்திருக்கு. என்ன வேண்டானே? வேண்டாம்லாம் இல்லை, எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லு. அப்பா டேய் அது திருட்டுடா. எங்க அப்பா பைசா அது. உங்க அப்பா பைசானாலும் கேட்டுதானே எடுக்கணும். கேட்காம எடுத்தா தப்பா ரைட்டா? ஓகே தப்பு. நான் அப்பாட்ட சாரி கேட்டுட்டேன். ஓகே வெரி குட். இப்போ அதெல்லாம் விடு. உன் பல்லு ஏன்டா தெரிய மாட்டுக்கு? டேய் பல்லு எங்கடா? பல்லு இருக்கா இதுக்கு? சூத்தி ஆயிட்டனே. சூத்த பல்லாயிட்டா? எத்தனை சாக்லேட்டுமா சாப்பிடுவீங்க? only 20 30 40 50 60 70 80. வாய் இருக்கதே பெரிய விஷயம். இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும்? சொத்தை தான் ஆகும். ஸோ யாரெல்லாம் இங்கே ரொம்ப சாக்லேட் சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். கொஞ்ச நாள்ல என்னை மாதிரி ஆயிருவாங்க. அப்படியா? யாரும் சாக்லேட் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி எப்படி ஆயிருவீங்க? இப்படிதான். பசிக்கினே. பசிக்கா? டேய் நாங்கள் இப்போ தாண்டா ஹோட்டல் ஃப்ரீயாக்கு போயிருந்தோம், நல்லா சாப்பிட்டு வந்தோம். ஆமா நீ என்னடா சாப்பிடுவ? என்ன இந்த வயதுக்கு என்ன சாப்பிடுவாங்க? ஒரு இட்லி. 20 இட்லி. செக். டேய் 20 இட்லி சாப்பிடுற வயிறா இது? என்ன ஒரே சவுண்டா இருக்கு? ஏய் சலமன் bro, how are you? bro. டேய் அது பிரியா கோல்ட் பிஸ்கட் தான். எப்படி இருக்கா ஜாக்? bro I am fine. டேய் அப்படி செய்ய கூடாது. இந்த பையில நம்பி ஒரு சின்ன பிஸ்கட்டை கூட கொண்டு போக முடியல, சாக்லேட் பிஸ்கட். bro சாக்லேட் தாங்க bro. ஆமா ஜாக். ஸோ நான் அப்படியே போயிட்டு இருந்தேன், உன் சவுண்டு கேட்டுச்சு, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சூப்பர். என்ன ஆயிட்டு ஜாக்? வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? இந்த பிஸ்கட்டை ஜாக் கொடுத்துருவோமா? சரி எவ்வளோ நல்ல பிள்ளைங்க பாருங்க. Thank you very much. சும்மா கொடுத்தா நல்லா இருக்குமா? ஜாக் கொஞ்சம் சோம்பேறி மாதிரி இருக்கான், அவனை கொஞ்சம் நல்லா உற்சாகமாக்கிட்டு கொடுப்போமா? டேய் ஆக்டிவ் ஆவறியா? அப்போ என்ன பண்ண சொல்லலாம்? ஒரு பாட்டு பிடிக்க சொல்லலாமா, இல்லை கதை சொல்ல சொல்லுவோமா? கதை. ஜாக் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சூப்பரா ஒரு கதை சொல்லு, அப்பதான் உனக்கு இந்த கிரீம் பன் பிஸ்கட். ஆமா. Once upon a time. டேய் பயமா இருக்குடா. There was a boy. There was a boy. Boy. He wakes up early morning. Rise up early morning. Hey Jack. Hi Chini bro, how are you? எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கையை 2 பேர் பிடிக்கங்கப்பா. சரி. ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ப்ரோ ஸ்லிம் ஆயிட்டீங்க ப்ரோ நீங்க. அப்படியா? ஆமா. Thank you. டைட்ல தான் இருக்கேன் பாருங்க. பாய். Thank you. இவனுக்கு நான் பிஸ்கட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்றதால நான் அப்படியே கொடுக்காம போயிரலாம்னு பார்க்கேன். இருக்கீங்க ப்ரோ. நானும் உள்ளியா இருக்கேனா?
சரி, வேற முடியை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணலாமே? வேண்டாம், வேண்டாமா? ரொம்ப இருக்கு. ஒன்றை ரொம்ப இருக்கா? சரி, ஓகே. சரி ஜாக், சரி, ஜாக். நீங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்களா? கதை கண்டினியூ பண்ணுங்க. கதை சொல்லிட்டு இருந்தியா? ஆமா. உனக்காக நான் கேக் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஐய், பிரிட்டானியா கேக் சூப்பர். ஆனா ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன். நீ என்ன செய்ய வைக்கலாம்? வேணும்னு ஏதாவது சொல்லுப்பா. பாட்டு படிக்க சொல்லலாமா? நீ எனக்காக ஒரு பாட்டு படி, நான் உனக்கு இந்த கேக் தரேன். சரியா? வேணும்னு செய்யு. நான் செய்தேன். Every person is a gift of God. Every person சரி, is a gift. சரி ஐசக் பாய். Once upon a ஜாக், time, ஓ there was ஸ்டோரி a சொல்றானா? boy. Very He good. wakes up, he sleeps, Jack? he goes to school. Every person is a gift of God. Once upon a time. ஜாக், Every person is a gift of God. Once upon a time, every person once upon a டேய் எந்திரிடா. ஒன்னா நம்பர் சாம்பேர் இந்த ஜாக். ஆமா. அவனுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்மளே கொண்டுட்டு நம்ம போயிருவோம். போவோம், வா வீட்டுக்கு போவோம். டேய் சாக்லேட்டும் இல்ல சீனி அண்ணனும் சோலமனும் போறாங்கடா. எந்திரிடா. You're not tired ஆயிட்டனே. டயர்ட் ஆயிட்டான். யார்கிட்ட பைபிள் இருக்கு? எல்லாரும் பைபிள் தேடுதாங்க. பைபிள்ல மேத்யூ சாப்டர் 6:24 யார் ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க ஓடி வராங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். பைபிளோட ஓடி வரக்கூடாது. மேத்யூ சாப்டர் 6:24 அது எடுத்துட்டு வரணும். 6:24. இங்க வாங்க, இங்க நின்னுங்க. How are you? What is your name? Adrian Ria. Adrian Ria. முன்ன பாருங்க, முன்ன எல்லாரும் உங்களை தான் பார்க்காங்க. சத்தமா வாசிமா. மேத்யூ 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மறவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவன் பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியர் செய்ய உங்களால் கூடாது. வெரி குட், வெரி குட். வேற யாராவது இங்கிலீஷ்ல படிக்க வரீங்களாமா? வாங்க. நீ வா பாப்பா, வாமா. எடுத்துட்டீங்கன்னா வாங்க. Hello. 6:24. How are you? What is your name? Jason Rio. Super. வசனம் படிங்க. No one can serve two masters. Either you will hate the one and love the other, or you will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. Super. 6:24 மேத்யூ ஜான். தேங்க்யூ. உங்க பேர் என்னதுமா? ரியோக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நீங்க வாங்கம்மா. எடுத்துட்டீங்களா? வாங்க. Hello. What is your name? Rihanna. Rihanna. No one can serve two masters. Either you will hate the one and love the other, or you will be devoted to the one and despise the other. You cannot serve the both God and money. வெரி குட். ரியோக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ. எல்லா கிட்ஸ்க்கும் ஒரு சின்ன சஜஷன். சண்டே கிளாஸாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எப்பவும் பைபிள் சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது உங்கள் கையில் இருக்கணும். பேக்கில், பிறத்தலை மம்மிகிட்ட, முன்ன டேடிகிட்ட அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் கூடவே இருக்கணும். நான் பாயிண்ட்டுக்கு வாரேன். நின்று வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியாது. வெரி சிம்பிள். ஓகே, நீங்கள் ஒன்று நல்ல வேலை பார்ப்பீங்க, இல்லாட்டி கெட்ட வேலை பார்ப்பீங்க. நான் நல்லதும் பண்ணுவேன் கெட்டதும் பண்ணுவேன். அது என்னது? கெட்டது தான், அது நல்லது கிடையாது. ஓகே, இப்போ சாருக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைஞ்சது? பிஸ்கட் கிடைஞ்சதில்ல. ஜாக்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய சொன்னாங்க? ஸ்டோரி சொல்ல சொன்னாங்க. அவன் ஸ்டோரி சொல்லியிருந்தா என்ன கிடைஞ்சிருக்கும்? பிஸ்கட். அதுக்கப்புறம் கேக் வந்துச்சு.
பாட்டு பாட்டு பாடி இருந்தால் கேக் கிடைஞ்சிருக்கும். அவனுக்கு ஏதாவது கிடைஞ்சதா? ஏன் கிடைக்கல? அவன் 2க்கு பிறத்தாலையும் ஓடனான். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும், கெட்டதை பற்றி யோசிக்கக்கூடாது. அம்மா அப்பா பேச்சை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு பர்ஸுக்குள்ளே 500 ரூபா வைக்கணுமா வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது, தப்பு தானே அது. அதே மாதிரி அந்த பர்ஸ்லேருந்து 500 ரூபா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்க பையனை அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? அடிக்கக்கூடாது. ஸோ வெறும் நல்ல பழக்கங்களை மட்டுமே நம்ம வச்சுக்கிடணும். ஓகே, என்ன சொல்லுடா. பசங்கனே எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு தானே பிரியாணி ரெடி. 2 மணி வரை அந்த கார்னரில் உட்காந்துரு, முடிஞ்ச பிறகு பிரியாணி சாப்பிட்டு போவோம். நின்னுப்பா, பிஸ்கெட் வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பாய் சொல்லு. பை பை பை. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கனே. டேய் தூங்கல, எல்லாரும் ஒன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. பை பை. see you. good night. ஆமாடா, தூங்கிட்டு தான் இருக்காங்க. இது குட் நைட்டா குட் ஆஃப்டர்நூனா? good afternoon. bye bye. see you. ஃபுல் டே தான் சொல்லிட்டு இருப்பான். தேங்க்யூ. சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாரும்? சரி, நம்ம ஒரு சின்ன கிளாப் பண்ணிடலாமா? எப்படி அப்படின்னா நின்னுங்க. அப்படின்னா நம்ம வெறுமனையாக கிளாப் பண்ணோன்னா இல்லைல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுவோம். எப்படின்னா JESUS JESUS. ஓகே, ரெடியா? ட்ரை பண்ணலாமா? ரெடி, 1 2 3. JESUS 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 JESUS. வெரி குட். இப்போ நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? ஜீசஸை. சரியா? இது எப்பவுமே நீங்கள் என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தேவை. சரியா? இது எனக்கு கொடுத்து விட்டாங்க, ஆனால் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. இது யாருக்கா தெரியுமா? இது என்ன பண்ணலான்னு யாருக்கா தெரியுமா? இதை வச்சு என்ன பண்ண வச்சு, இதை வச்சு எது ஐடியா இருக்காடா? என்ன பண்ணலாம்? வா, நீ வா. வச்சிக்கிறவா. ஓகே, இது இவன்ட்டு கேட்போம், என்ன பண்ணலாம் இதை வச்சு? சத்தமா சொல்லு. ஃப்ளாஷ் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, இதோட யூஸ் என்னதுலாம் அப்படி பண்ணலாம்? நம்ம இதை வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எனக்கும் தெரியாது, நீ தைரியமாக சொல்லலாம். சரியா? கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற? மேக்னெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். வேற? வேற தெரியலையா? சரி, தேங்க்யூமா. ஸோ இது என்னது சொன்னா அண்ணே என்ன சொன்னாங்க அவங்க? வாங்க, ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கிக்கிடுங்க. ஓகே, இதே மாதிரி தைரியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னாடி வாங்க. ஓகேவா? இது என்னது? ஒரு சின்ன லைட், அப்படி தானே? இதோட ஸ்பெஷல் என்னது? இதோட ஸ்பெஷல் இதுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய இது யூஸ் பண்ணலாம். ஓப்பனர் யூஸ் பண்ணலாம், இங்கே தொங்க போட்டுக்கிடலாம். ஆனால் இதோட முக்கியமான வேலை என்னது? வெளிச்சம் காட்டுறது. சரியா? இது முக்கியமான வேலை என்னது? வெளிச்சம் காட்டுறது. சரியா? நமக்கு வெளிச்சம்லாம் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் சொல்றாங்க, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஜீசஸ் அதுக்கப்புறம் சொல்றாங்க நம்மகிட்ட, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறோம், அப்படி தானே? இந்த ஏசப்பாவை இப்படி வெறுமனே வச்சா நல்லா இருக்குதா? இல்லை, அந்த லைட்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹாப்பினஸ் வருமா? அப்படி சோர்வாகுமா? நம்ம ஹாப்பினஸ். ஏன் நம்ம லைட்டை பார்த்தா அப்படி ஹாப்பியாக ஆகிறோம்? ஏன்னா அது என்ன செய்யுது? நம்மளுக்கு அப்படி வழியை காட்டுது. அப்படி நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா ஏதாச்சும் அது நம்மளுக்கு கிடைக்க செய்யுது. வேற நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம அப்படி கீழே குழியில் உள்ள போகிற இடத்துல லைட் இருந்துச்சுன்னு நினச்சிடும், பார்த்து போகிறோம். சரியா? கரெக்டா? ஸோ அதே போல தான் இந்த ஏசப்பா. ஓகேவா? நம்ம கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகேவா? இந்த லைட் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வழி காட்டுது. ஓகே, ஸோ ஜீசஸ் சொல்கிறாங்க என்னது? நானே அவங்க தான் லைட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்போ ஜீசஸ் சொல்கிறாங்க, ஐ எம் த லைட். அந்த லைட்டை ஃபாலோ பண்ணுற யார்? நீங்களாம் யார்? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யாரெல்லாம்? நீங்களாம் யார்? லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ அந்த ஜீசஸ் உங்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க? வழி. மற்றவங்களுக்கெல்லாம் கரெக்டான வழி காட்டுவீங்களா? காட்டுவீங்களா?
சரியா? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தவறான வழி காட்ட சொல்லி நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் யாரு பிள்ளை? நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. சரி, அந்த லைட் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? மற்றவங்களுக்கு ஒரு ராங் லைட்டை நான் காட்ட மாட்டேன். சரியா? ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க இதை. ஓகே, ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு? பிரியாணியா? எனக்கும் தருவீங்களா? பிரியாணி. ஏய் இருடா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. டேய் பிரியாணிடா. நம்மளும் சாப்பிட போயிடுவோம். எங்களுக்கும் தருவீங்களா? நாங்களும் வரட்டுமா? சே அண்ணா, என்ன செய்ய, எங்க வீட்டில் உங்ககிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப மோசமா. டேய் உன்னை வச்சு பிரியாணி சாப்பிடுவாங்கடா. ஆமா. ஐயோ பயமாலாம் இருக்கு. டேய் நம்ம பிரின்சிபல் வராரு, அமைதியா இரு. பூமி அதிர்துடா, பூமி அதிர்து. ஆல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் சார். சார் சார் சொல்லு நிறைய. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா சார், குட் மார்னிங். சில்ட்ரன், எஸ் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். சார் திருப்பி லீவ் போட வரீங்களா? டேய் லீவ் இல்லடா, உங்களுக்கு நாளைக்கு பிக்னிக்கு கூட்டு போறோம். பிக்னிக் 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 எங்க சார் போறோம் நம்ம? நம்ம ஜங்கலுக்கு பின்னால இந்த மனுஷர்கள் வாழ்றாங்களா, அவங்கள பார்க்க போறோம். சார் அவங்க அபாயமான மிருகம் சார். சார் எங்க அம்மா அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், ரொம்ப ஆபத்தானவங்க. டேய் பயப்படாதீங்க, அவங்க பக்கத்துல போக கூடாது, தூரத்துல இருந்து பார்க்கணும். ஆமா சார், எங்களெல்லாம் பிடிச்சா கறி வச்சிருவாங்க, பயமா இருக்கு. இவளை கண்டிப்பா வச்சிருவாங்க. ஆமா ஆமா, ஆனா நீங்க பக்கத்துல போக கூடாது, தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரியா? அவங்க எப்படி நம்மளை பார்க்க வர்றாங்க, ஜங்கலுக்கு ஜூக்கெல்லாம் பார்க்க வர்றாங்க. ஆமா, அத மாதிரி நம்ம நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, அது பார்த்துட்டு நம்ம வருவோம். சரியா? ஓகே சார். டேய் இப்போ சார் சொல்றத பார்க்க எல்லா மனுஷனும் திருந்திட்டான்னு நினைக்கேன். கிட்ட கூட போலாம். டேய் மனுஷன் திருந்தவே மாட்டான்டா. டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ நாளைக்கு பிக்னிக் வா, கிட்ட கூட்டு போறேன் உன்னைய. ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லுங்க சார். அங்க யாராவது சாப்பிட கொடுத்தா சாப்பிடக்கூடாது. சரியா? ஓகே. யாராவது உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சார் சார் பக்கத்துல போக கூடாது. சார் நல்லா சத்தம் போட்டீங்க சார், திருப்பி போடுங்க சார். இன்னொரு டைம் பண்ணுங்க சார், நல்ல காமெடியா இருக்கு. நான் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேனா? ஓகே சார். சரியா? யாரும் சாப்பிட கொடுத்தா சாப்பிடக்கூடாது. இங்க பக்கத்துல வாங்க போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க, பக்கத்துல போக கூடாது. சரி. இல்லைன்னா உங்களை கொண்டு போய் சூப்பு போட்டு பிரியாணி போட்டு சாப்பிட்டுருவாங்க. சார் போ, இந்த மனித மிருகம் இருக்குல்ல, அவங்க செல்ஃபி நீங்க எடுக்கங்களா சார்? ஆமா ஆமா, செல்ஃபின்னு எடுத்து போடுவாங்க, அப்படியே உன்னை பிடிச்சிட்டு வீட்டுல போய் சூப்பு போட்டுருவாங்க. டேய் சூப்பு ஒண்ணாதான்டா போடுவாங்க, சிரிக்காத. சரியா சில்ட்ரன்? ரெடியா வாங்க. சரியா? வீட்ல இருந்து டிஃபின் கொண்டு வந்துருங்க, வேற தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க. சரியா? கரெக்டா வந்துருங்க. சரியா? பை சார். ஓகே சில்ட்ரன், ஓகே. Thank you சார். குட் நைட் சார். டேய் என்னடா போட்டுட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு? டேய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்டா. நல்ல ஐடியா. அங்க போய் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுக்கிடுவோம். வா சீக்கிரம் வா, காலையிலே சீக்கிரம் வரணும். டேய் சார் வந்துட்டார் சார். சில்ட்ரன்ஸ் இன்னும் வரலையே. வாங்க, ஏன் லேட் ஆயிட்டு? சாரி சார், டிராஃபிக் சார். டிராஃபிக்கா? நம்ம ஜங்கல் என்னடா டிராஃபிக்? ஆமா சார், ரொம்ப டிராஃபிக் இருக்கு சார். சரி, என் பின்னாலே வாங்க. சரியா? அங்கெங்கும் போக கூடாது. ஓகே சார். சரியா? ஓகே சார். என் பின்னாலே வந்துட்டு இருக்கணும். சார் நீங்க போக ஆரம்பிங்க, அப்பமே இருந்து பின்னாடி வரணும்னா. வாங்க வாங்க. டேய் இவர் என்னடா இவ்வளவு ஸ்லோவா நடக்காரு? Children. நடந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கலாம்? எல்லாம் இருக்கு சார், போங்க சார் நீங்க.
நிமிஷத்துக்கு ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதே வேலையா வச்சிருக்காரு இவரு. இந்த இவ்வளவு ஸ்லோவா போனா நாளைக்கு தான் போய் சேர முடியும். ஆமாடா, வா லெஃப்ட்ல போய் பேரும். அவர் எப்படியும் திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம பேரலாம். இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க வா, இங்க இங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்காங்க பாருடா. அந்த பிள்ளைகள் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. டேய், வயிறு ரொம்ப பசிக்குடா, வா ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? அம்மா உன்கிட்ட பைசா எவ்வளவு இருக்கு? 25 பைசா. டேய், 25 பைசாவுக்கு போனீங்கன்னா ஒன்னே தான் பிரியாணி வைப்பாங்க அங்க. அப்படியா? ஆமா. சரி பாப்போமே. சரிடா, வா. போற வழியில ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும். பயங்கரமான பசி, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு ஐடியா பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஒரு கேக்குக்குள்ள பேக்கெட் இருக்கு, தூக்கி போட்டாச்சா? அங்கே கிடக்கு. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேக்கை போட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு அனிமல் வரும், இல்லை ஏதாவது ஒரு பேர்டு வரும். மிருகம் வந்துச்சுன்னா அதை அப்படி பிரியாணி பண்ணிட வேண்டியதான். இல்லை ஏதாவது பறவைகள் பேர்ட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதை அப்படி சூப் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். பார்ப்போம் நம்ம வலையில் யார் சிக்குதான்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்ப்போம், ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். நீ ஒருத்தன் ஊளை விட்டுக்கிட்டே இருக்காதடா, யாரும் பார்த்தா ஏசிர போறாங்க. டேய், அது ஸ்டைல்டா. டேய், அங்க பாருடா, ஒரு பாக்கெட் கேக்கு கிடக்கு. எங்கடா? எங்க 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 எங்க? உனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. டேய், அண்ணா இருக்கு பாருடா, உன் பக்கத்துல தான் இருக்கு. பேசாம இதை எடுத்து சாப்பிடுவோமா? டேய், சார் என்னடா சொன்னாங்க? சார் என்ன சொன்னாரு? யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட கூடாதுன்னாரு. டேய், யாரும் கொடுத்தாதான் சாப்பிட கூடாதுன்னாரு. இது கீழே தானே கிடக்கு, எடுத்துக்கலாம்ல? ஆமா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கடா. தேங்க்யூ தேங்க்யூ. நீ எடுக்கிறியா? எனக்கு வேண்டாம், நீ எடு. நானே எடுத்துக்கிட்டா? நீ எடு. சரி, நானே போய் எடுக்க. வா வா, சீக்கிரம் எடு. உனக்கு கொஞ்சம் தான் தரேன், சரியா? எனக்கு ஆஃப், உனக்கு ஆஃப். டேய் டேய், கால்ல ஏதோ மாட்டிக்கிட்டடா. டேய், நீ மாட்டிக்கிட்டடா. டேய், ஹெல்ப் பண்ணுடா. டேய், நான் என்னடா ஹெல்ப் பண்றது? நான் சார்ட்ட கூப்பிட்டாருடா, சாரை கூப்பிட்டாரு. டேய், சார் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். எப்படி ஹெல்ப் பண்ண? டேய், காப்பாத்துடா. நான் உரிச்ச வலையில ஒரு சூப்பரான கிளி ஒன்று மாட்டின மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கிளியை கொண்டு போய் சூப்பரா சூப் வச்சு குடிச்சிட வேண்டியதான். புடி அந்த காலை உடைச்சு. யானை 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 வந்த மாதிரி இருக்கு. சார் காப்பாத்துங்க. பயமா இருக்கு சார், சூப்பர். பயமா இருக்கு பயமா இருக்கு. சார், இந்த கயிறுல கால் மாட்டிக்கிட்டு சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சரி. பாத்தீங்களா சார், நான் சொன்னேன் சார், இவன் கேட்கல. சில்ட்ரன், உங்களுக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? என் பின்னால் வாங்க. யார் கொடுத்தாலும் எதுவும் சாப்பிடக்கூடாது, மனுஷன் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆமா சார், சாரி சார், நாங்க தெரியாம பண்ணிட்டோம் சார். நாங்க போகல சார், அதான் இங்க கடந்துச்சு. ஆமாம் ஆமாம், இப்படியே சொல்லுங்க. சரி கிளி, நீ ஃப்ரீ ஆயிட்டலா? ஆமா சார். இப்போ என் பின்னால வாங்க. சரி சார். அங்க எங்கேயும் போகாதீங்க, சரியா? ஓகே சார். வாங்க வாங்க. இனி உங்க பேச்சை கேட்டு உங்க பின்னாடியே போவோம் சார். எஸ் சார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும்.
சரி, ஹலோ செக். சரி, இந்த ஸ்கிட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். சரியா? இதை நீங்கள் என்ன செய்யுங்க, மறந்துடாதீங்க. ஓகே? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா எல்லாமே? ஸோ ஃபைனலாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இல்லை கடைசி வரைக்கும் இருக்க போகிறீங்களா? நைட் வரைக்கும் இருப்பீங்களா? நைட்டு உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிடும். அப்பா ஆளை விட்டா போதும் அப்படிங்கிறீங்கன்னு. ஸோ இப்போ வந்து ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னால், ஒரு பைபிள் ஸ்டோரி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் அப்படி இல்லைன்னா எக்ஸோடஸ் சாப்டர் 17 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த சாப்டர் சொன்னதும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? ஏதாவது ஞாபகம் வருதா? ஏதாவது ஸ்டோரி நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கா? என்ன ஸ்டோரி ஞாபகம் வந்திருக்கா? இப்போ ஓகே, எந்த ஸ்டோரி? ட்ரை பண்றீங்க ஆனா சொல்றதுக்கு பயப்படுறீங்க. சொல்லுங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ருட்டீன் லைஃப்ல எவ்ரிடே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவை. என்ன தேவை சொல்லுங்க? என்ன தேவை நம்மளுக்கு? டெய்லி நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? நீங்க ஜாரை பார்த்தா உடனே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை? தண்ணி தேவை. எல்லாரும் குளிச்சுட்டு வந்தீங்களா? யாரெல்லாம் குளிக்காம வந்தீங்க? கை தூக்குங்க. குளிக்கலையா? குட். ஆனால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். சரியா? குளிக்கிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை. அவள் வந்து ஒருவேளை ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு நாள் திடீர்னு தாராவியில் தண்ணியே வரல. அப்போ யாருமே எல்லாரும் குளிச்சிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஸோ திடீர்னு என்ன ஆகும்னா, சில சந்தர்ப்ப சூழலை ஒரு நாள் பிஎம்சி வந்து வாட்டர் கட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த நாள் ஃபுல்லாக என்ன இருக்காது? யாருக்குமே தண்ணி இருக்காது. அப்போ தண்ணி இல்லாத நேரம் தான் அந்த தண்ணிக்குள்ள வேல்யூஸ் எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் நீங்கள் வீட்டில் தண்ணி இல்லாமல் இருந்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது இருந்து பார்த்துருக்கீங்களா? சமைக்கணும்னா தண்ணி தேவை, துணி துவைக்கணும்னா தண்ணி தேவை, குடிக்கணும்னா தண்ணி தேவை. தண்ணி இல்லைனா இருக்க முடியாதா? ரொம்ப கஷ்டம். ஸோ ஆண்டவர் வந்து தண்ணியை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க? ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பைசா கொடுத்துருக்காங்களா? ஸோ இதே மாதிரி தான் மோசஸ். யாரு? மோசஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய தாசர். அவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த மோசஸ் கூட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் கூட நிறைய மனுஷங்க இருக்காங்க. அந்த மனுஷங்க எல்லாருமே வந்து தண்ணியை குடிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மோசஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பயங்கரமான தர்ஸ்ட். எனக்கு வந்து பயங்கர தாகமாக இருக்கு, ஏதாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கங்க பார்க்குறாங்க. எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உடனே எல்லாரும் மோசஸை பார்த்து, யோ நாங்கள் நல்லா இருந்தோம், எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டீர. அது எந்த இடம்? ஹோரேபா அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நீர் விட்டுட்டீர. எங்களுக்கு இப்போ நாங்கள் தாகத்தோடு நாங்கள் செத்து போயிருமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மோசஸ் அப்படிங்கிற அந்த லீடர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, மறுமறு பண்ணுறாங்க. ஆனால் அந்த மோசஸ் என்ன தெரியுமா பண்ணாரு? மோசஸ் என்ன பண்ணாரு சொல்லுங்க? அவர் வந்து யாருக்கிட்டையுமே எதிர்த்து பேசலை. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? டைரக்டாக காட் கிட்ட போனாரு. காட் கிட்ட கேட்ட, ஆண்டவரே, நான் இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன கொஞ்சம் விட்டா கள்ளத்துக்கு எரிஞ்சிருவாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவங்க எல்லாருக்கும் நான் என்ன செய்ய ஆண்டவரே, தண்ணி வர்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னதும் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? ஒரு மலையை காட்டுறாங்க. வா, இந்த மலையில் நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து நீ நிற்கிற, நீ என்ன பண்ணு, இந்த மலையை வாங்கி என்ன பண்ணு, அடிப்பா. உடனே அவர் வாங்கி என்ன பண்ணாரு? அடிச்சாரு. இப்போ இதுதான் அந்த மலை, சரியா? அப்போ அந்த மலையிலேருந்து என்ன வருது? வருமா வராதா? அடிச்சதும்
அந்த கண்மலையில இருந்து என்ன வர ஆரம்பிச்சுட்டு, அப்படி தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு, உடனே அங்க வந்த மக்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு, தண்ணி கொடுக்குறாரு. எல்லாருடைய தாகம் என்ன ஆயிட்டு, தீந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூட நிறைய அனிமல்ஸ் இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு தண்ணி வேணும். என்ன பண்ணு, கொண்டு வா. தண்ணி கொடுக்குறாரு. ஸோ எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாருக்கும் திருப்தியான தண்ணீரை அந்த கண்மலையில இருந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க. இதுதான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், அந்த பலூன் மட்டும் தான். ஸோ மோசஸ் என்ன பண்ணாரு, எல்லாரும் அவர்கிட்ட வந்து சண்டை போடும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் போன ஒரே இடம் என்ன இடம், எந்த இடம், எந்த இடம், அவர் போன ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்ஸ்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா ப்ரேயர் பண்ணார். சரியா? ஸோ ஒரு சின்ன கிராஸ், இது வந்து நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஜீசஸ்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, அது வந்து ஒரு உண்மையான சம்பவம். ஏசப்பா உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா சிலுவையில் என்ன பண்ணாங்க, வந்து தன்னுடைய ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, நம்ம எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தாரு. சரியா? ஸோ அதனால எல்லா ஜனங்களும் சண்டை போட்டது மாதிரி எங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி நீங்களும் ஏதாவது லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஃபெயில் ஆயிட்டீங்களா? இல்லை. ஆண்டவரே நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், நல்லா படிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நல்லா படிக்கணும். வீட்டில் பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளை சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, என் பிள்ளை இப்போ சரியில்லைனாலும் பிறகு என்ன பண்ணுவான், நல்லா வருவான். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து சேர வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். ஸோ மோசே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது ஆண்டவர் உடனடியே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கவுன்சிலிங் கொடுக்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு, இங்கே வந்து இந்த கண்மலை நீ அடி, உனக்கு என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வாட்டர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னாலும் எப்படிப்பட்ட குறைகள்னாலும் நம்ம எல்லாரும் யாருக்கிட்ட போனோம், ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கை தந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கண்களை மூடி ப்ரேயர் பண்ணலாமா எல்லாரும்? என் கூட சொல்லுங்க, எல்லாம் கண்ணை மூடலையே சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு உடைய வேத வசனம் மூலமாக பேசினீர். குறைவான நேரத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீர். எங்கள் பிள்ளைகளை, இங்கே கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லாவித ஞானத்தை தந்து பிள்ளைகள் படிப்பிலும் ஆவிக்குரிய வாழ்விலும் நன்றாக வளர நீர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட குருவானவர் ரெவரண்ட் சஞ்சீவுக்காக, வேறு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து எங்களை இது பண்ண சகோதரி மனிஷா டீச்சருக்காக, ஸோ எங்களுடைய டீம் சார்பாக எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க. ஸோ காட் பிளஸ் யூ ஆல் டீச்சர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. கத்தருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நல்ல ப்ரோக்ராமை நல்லபடியாக கத்தர் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கத்தர் தான் ஆசீர்வதித்து தந்திருக்காங்க. அதுக்காக நன்றி. அதுக்கு பிறகு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஐயாவுக்கு தான் சொல்வேன். எதுனாலும் ஐயாட்ட ஃபஸ்ட்டு இது கேட்டுட்டு ஐயாவும் ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா பண்ணுங்கன்ட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட்டாக பண்ணாங்க. அதுக்காக ஐயாவுக்கும் ஐயா ஃபேமிலிக்காகவும் தேங்க்யூ ஐயா. கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடியல. கமிட்டிகிட்ட நாங்கள் சொன்னோம் லன்ச் ப்ரொவைட் பண்ணலாம், ஒரு ஸ்மால் ரிட்ரீட் மாதிரி பண்ணணுன்ட்டு. அவங்க சொன்னாங்க சரி ஏன் ஆர்டர் பண்ணணும், நம்மளே சேர்ந்து இருந்து ஒரு அன்பின் விருந்தாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்காக கமிட்டிக்கு ரெடி ஆகிட்டான். கமிட்டிக்கு அதுக்கு நன்றி.
அவங்களோட சப்போர்ட் வரும் நாட்களில் இன்னும் நிறைய கிடைக்கும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வேறு வாலண்டியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, டெக்கரேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக நேற்றுக்கு வந்த யூத் வாலண்டியர்ஸ்காண்டி நன்றி. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வேறு ஆடியோ ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. சீக்கிரத்தில் அது யூடியூப்பில் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ ஆடியோ டீமுக்கும் தேங்க்யூ, ஆடியோ வீடியோ டீமுக்கு தேங்க்யூ. வேறு பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அவங்க லாஸ்ட் மினிட்ல தான் ஆக்சுவலி ஒரு 2-3 வீக்ஸாக தான் 2-3 டேஸ் தான் ப்ராக்டிஸே பண்ண மாதிரி இருந்துச்சு. தெரியும் ராய்க்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, அதனால் என்னால் ஃபுல் நிறைய பிளான் இருந்துச்சு. வெறும் கிறிஸ்டோட்ட மட்டும் சொன்னேன், கிறிஸ்டோ இந்த இதெல்லாம் இருக்குது நீ பண்ணிருன்ட்டு. அவள் தான் ஃபுல்லாக பண்ணா ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் கொடுத்தது. நான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஜாயின் பண்ணது தான் இந்த காலையிலேருந்து நீங்கள் பார்த்த ப்ரோக்ராம். பேக் சப்போர்ட்டாக இருந்த கிறிஸ்டோக்கும் சுரேஷ் அங்கிள்க்கும் ரொம்ப தேங்க்யூ. வேறு டிஜிடி டீம் அண்ணன் திருப்பி வந்ததுக்கு, உங்களோட காஸ்பல் கத்தரோட காஸ்பலை திருப்பி வந்து ஷேர் பண்ணதுக்கு, எங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ணா எல்லாத்துக்கும். வேறு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் சண்டே சிறப்பாக முடிகிறதுக்கு, அதுக்காக மிக்க நன்றி. வேறு யார் யாரெல்லாம் நான் மறந்து விட்டுருக்கேனோ அவங்க எல்லாத்துக்கும் நான் என்னோட சார்பாக, எங்கள் சண்டே ஸ்கூல் சார்பாக எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கடைசி ஜெபம் ஐயா. ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? என்ன பசியோடு இருக்கீங்க போல், சத்தமே வரமாட்டுக்கு. ஐயா சிக்கன் பிரியாணி உள்ளே போனால் தான் சத்தம் வரும். எங்களுக்காக அங்கே கோழி கூவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொண்டே இருப்பீங்க. ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? கரங்கள் தட்டி உங்களை உற்சாகப்படுத்துவோமா? சரி, எல்லாரும் பயங்கர பசியோடு இருக்கீங்க. அதனால் அதிகம் டைம் எடுக்க மாட்டேன். சீக்கிரமாக ஜெபம் பண்ணி நம்ம சாப்பாடுக்குள்ளாக கடந்து போகலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, காலை நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு நீர் இருந்தீர். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி பிள்ளைகளும் ஆண்டவர் நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். தாராவி காஸ்பல் குழுவையும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வந்து நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்கள், பார்த்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், பாடல்கள், நடனங்கள் ஆண்டவர் எல்லாவற்றும் நாமத்துக்கு மகிமைக்காக ஆண்டவரே பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பிள்ளைகளை நீர் இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவரே அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தினால் நிரப்பி உடைய வசனத்தின்படியாக நடக்கவும், அநேக பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக இருக்கவும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தாராவி காஸ்பல் டீமையும் ஆண்டவரை இன்னும் வல்லமையாக எடுத்து அநேக திருச்சபைகளில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேகவர் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்து செல்ல கிருபை செய்வீராக. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றியிடமை துதிக்கிறோம். ஒரு நல்ல ஐக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிற அதற்காக நன்றியிடமை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் ஆண்டவரே ஒற்றுமையோடும் இன்னும் வல்லமையாக இந்த ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த நாளை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உணவை செய்ததுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றியிடமை துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இம்மட்டுமாக நீர் ஆசீர்வாதமாக வழிநடத்தினதுக்காக நன்றியிடமை துதிக்கிறோம். எல்லாவற்றுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் சாப்பிட ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உணவை ஆசீர்வதித்து சாப்பிட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சுகபத்திரமாக எங்களை இல்லங்களுக்கு அழைத்து செல்வீராக. ஒவ்வொரு இல்லத்திலும் உடைய பிரசனம் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் எப்பொழுதுமே உடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு இருக்க மகிழ்ந்து களிக்கூற கிருபை செய்வீராக. இப்பொழுது உடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.